வேலூர் கொசப்பட்டில் நடந்த கும்பாபிஷேகம் இது சாதாரண நிகழ்வல்ல. மகா ஹோமத்தின் போது அக்னியில் தோன்றிய ஒரு அதிசயம். அதை பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அது என்ன தெரியுமா? சோழாபுரி அம்மன் அருளால் நடந்த அந்த மர்ம தருணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் முழுவதும் ஒரு ஆன்மீக உற்சாகம். ஏனென்றால் பல வருடங்களுக்கு பிறகு சோழாபுரி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த அரிய தரிசனத்தை பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். அதிகாலை நேரம் யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்கின. அந்த நேரத்தில் பெரும் அக்னி ஹோமம் ஆரம்பமானது. அக்னி உயரமாக எழும்பிய பொழுது சில பக்தர்கள் ஒரு விசித்திர காட்சியை பார்த்ததாக கூறினார். புனித கலசங்களில் வேத மந்திரங்களால் அம்மன் சக்தி அழைக்கப்பட்டது. ஆகம சாஸ்திரப்படி இந்த கலசங்களில் தெய்வீக சக்தி நிறைவதாக நம்பப்பட்டது. அற்புதமான அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார். அந்த தரிசனத்தை பார்த்த பக்தர்கள் பலர் கண்களில் தானாக கண்ணீர் வந்தது. புனித கலசங்கள் கோபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. அந்த நேரத்தில் முழு கோவிலும் வளாகமும் அம்மன் காப்பார், சோழாபுரி அம்மன் சக்தி போற்றி என முழக்கத்தில் ஒலித்தனர். கலச நீர் கோபுரத்தில் ஊற்றப்பட்ட அந்த நொடி பல பக்தர்கள் ஒரு விசித்திரமான ஒளி கண்டதாக கூறினர். அந்த தருணம் அங்கிருந்த அனைவரும் மறக்க முடியாத அனுபவம் மாறியது. இந்த மாதிரி அம்மன் அருள் தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்காது. அம்மன் அருள் எப்பொழுதும் நம்மை காக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள். வேலூர் கொசப்பட்டில் நடந்த கும்பாபிஷேகம் இது சாதாரண நிகழ்வல்ல. மகா ஹோமத்தின் போது அக்னியில் தோன்றிய ஒரு அதிசயம். அதை பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அது என்ன தெரியுமா? சோழாபுரி அம்மன் அருளால் நடந்த அந்த மர்ம தருணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் முழுவதும் ஒரு ஆன்மீக உற்சாகம். ஏனென்றால் பல வருடங்களுக்கு பிறகு சோழாபுரி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த அரிய தரிசனத்தை பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். அதிகாலை நேரம் யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்கின. அந்த நேரத்தில் பெரும் அக்னி ஹோமம் ஆரம்பமானது. அக்னி உயரமாக எழும்பிய பொழுது சில பக்தர்கள் ஒரு விசித்திர காட்சியை பார்த்ததாக கூறினார். புனித கலசங்களில் வேத மந்திரங்களால் அம்மன் சக்தி அழைக்கப்பட்டது. ஆகம சாஸ்திரப்படி இந்த கலசங்களில் தெய்வீக சக்தி நிறைவதாக நம்பப்பட்டது. அற்புதமான அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார். அந்த தரிசனத்தை பார்த்த பக்தர்கள் பலர் கண்களில் தானாக கண்ணீர் வந்தது. புனித கலசங்கள் கோபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. அந்த நேரத்தில் முழு கோவில்